ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப். இன்றைய வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி 2024ஆம் ஆண்டிற்கான பிள்ளையார் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரம், வழிபடும் முறை, விநாயகர் சதுர்த்தி சிறப்புகள், விநாயகர் சதுர்த்தி அன்று செய்ய வேண்டியவை, வெற்றி பெற விநாயகர் சதுர்த்தியில் செய்ய வேண்டியவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹால்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு முதற் கடவுளான விநாயகர் வழிபாடு தடைகள், துன்பங்களை தீர்க்கக்கூடியது என்பதால் விநாயகரை வீட்டிற்கு வரவேற்பது முதல் எடுத்து சென்று கரைப்பது வரை அனைத்திற்கும் நல்ல நேரம் பார்த்தே செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலை வாங்குவதற்கான நல்ல நேரம், வழிபடும் முறை ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம். விநாயகப் பெருமான் அவதரித்த நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி திதியில்தான் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கிறது. வழக்கமாக ஒவ்வொரு மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்தியை தான் சங்கடகர சதுர்த்தி என சிறப்பான வழிபாடுகள் செய்வோம். இந்த நாளிலேயே அதிகமானவர்கள் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவார்கள். வளர்பிறை சதுர்த்தியில் அதிகமானவர்கள் விரதம் இருப்பது கிடையாது. ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தியாக விரதமிருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளோம். 2024ஆம் ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி மாலையே சதுர்த்தி திதி துவங்கிவிடுவதால் எந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது. செப்டம்பர் 7ஆம் தேதியன்றுதான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி உள்ளதால் அந்த நாளை விநாயகர் சதுர்த்தி தினமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும். அன்று மாலை 5 மணியுடன் சதுர்த்தி திதி நிறைவடைந்து விடுவதால் அதற்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளை நிறைவு செய்துவிட வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று செய்ய வேண்டியவை பற்றி பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். விநாயகர் சிலை வைக்கும் இடத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு மணப்பலகையில் அரிசி மாவினால் கோலமிட்டு அலங்கரிக்க வேண்டும். பிறகு கடைக்கு சென்று விநாயகர் சிலை வாங்கி வந்து பூஜை செய்து வழிபடலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 வரையிலான நேரம் ராகு கால நேரம். அதேபோல் பகல் 1:30 முதல் 3 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரம். இந்த நேரத்தில் விநாயகர் சிலை வாங்க செல்லவோ விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்யவோ கூடாது. விநாயகர் சிலை வாங்க நல்ல நேரம் செப்டம்பர் 7ஆம் தேதி காலை 7:35 மணி முதல் 8:45 வரையிலான நேரம். விநாயகர் சிலை வாங்கி வந்து வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மணப்பலகையில் அமர்ந்து வழிபாடு செய்யலாம். அந்த நேரத்தில் முடியவில்லை என்றால் காலை 10:30 மணிக்கு பிறகு விநாயகர் சிலையை வாங்கி வந்து வழிபாடு செய்யலாம். பகல் 1:30 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும். அதேபோல் விநாயகர் சிலையை 3வது நாள் அல்லது 5வது நாளில் எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கவோ அல்லது அருகில் உள்ள கோவிலில் சென்று வைத்துவிட்டோ வந்துவிடலாம். விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டு முறைகள் பற்றி பார்க்கலாம். வீட்டில் அமைத்துள்ள மணப்பலகையில் வாங்கி வந்த விநாயகர் சிலையை எழுந்தருள செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். அருகம்புல் எருக்கம்பூ சாற்ற வேண்டும். விநாயகருக்கு முன் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். விநாயகருக்கு அனைத்து பூக்களும் ஏற்றது என்பதால் எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூவை 21 என்ற எண்ணிக்கையில் வைத்து விநாயகரை வழிபடுவது சிறப்பு.
அதோடு விநாயகருக்கு விருப்பமான அவல் பொரி, கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல், சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். விநாயக பெருமானுக்கு பழங்கள், குறிப்பாக வாழைப்பழம் படைத்து வழிபடுவது சிறப்பு. வெற்றி பெற விநாயகர் சதுர்த்தியில் செய்ய வேண்டியவை பற்றி பார்க்கலாம். விநாயகர் சிலையை கோவிலில் கொண்டு சென்று வைப்பதாக இருந்தால் கையோடு ஒரு கற்பூரத்தையும் எடுத்து சென்று விநாயகருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என வேண்டிக் கொண்டு கற்பூரம் ஏற்றி வழிபட்டுவிட்டு வர வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும். அங்கு நடக்கும் அபிஷேகம், பூஜைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கலாம். தேங்காய் ஒன்று வாங்கி சென்று விநாயகருக்கு சிதறு தேங்காய் விடலாம். இதனால் இதுவரை வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி வளர்ச்சி, வெற்றி என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.